மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வக்கர சனி பகவான் என்ன மாதிரியான நன்மைகளையும் நமக்கு செய்ய போகிறாரு, அவரால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். இதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு என்னன்னு பார்க்கணும். எப்பயுமே கிரகம் நன்மையை மட்டுமே செய்யும், அதே சமயத்தில் தீமையை மட்டுமே செய்யும் அப்படிங்கிறது இல்லை. நன்மை தீமை ரெண்டுமே கலந்து செய்யும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். அவர் வக்கரமாகிற 3ஆம் இடத்துல. பொதுவாக முதல்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயலாக்கம் வரும். முயற்சிகள், எஃபர்ட் கொடுங்க, அதில் அசால்ட்டாக இருக்காதீங்க. நீங்கள் யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபத்தை, வருமானத்தை, சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் இந்த காலங்களில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் பண்ண முடியல, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பாராத விதமாக சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அட்வான்ஸாக அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நன்மை தீமை இதெல்லாமே கலந்துருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத ட்ராவல், அடிக்கடி ட்ராவல் அல்லது எதிர்பாராத ட்ராவல், இந்த ட்ராவல் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் சுமாரான பலன், ரெண்டும் கலந்து இந்த வக்கரமான காலத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இது இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத டூர் இருக்கும், ட்ராவல் இருக்கும், எதிர்பாராத காதல் விஷயங்களும் இருக்கும். லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் இந்த வக்கரமான காலத்தில் பிரேக்கப் நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், உங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நான் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் குணமாகலை, அடிக்கடி டாக்டர்கிட்ட போயிட்டுருக்கேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறையும், வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது.